மத்திய ஒன்றிய பகுதியான மதலப்பட்டு பஞ்சாயத்திற்குட்பட்ட பூசாரிபாளையம் கிராமத்தில் தெருக்களில் பஞ்சாயத்தின் சார்பில் எடுக்கப்படும் குப்பை மற்றும் கழிவுப் பொருட்களை வீட்டு எதிரில் கொட்டுவதனால் துர்நாற்றம் வீசுகிறது. சில நேரங்களில் குப்பைகள் தீயிட்டு கொளுத்துகின்றனர். புதிய நகர்களில் வசிக்கின்ற பொதுமக்களும் அப்பகுதியில் குப்பை இருப்பதை கண்டு மேலும் குப்பைகளை கொட்டுகின்றனர். இதனால் அப்பகுதியில் வசிக்க முடியவில்லை என்று அப்பகுதி பெண்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இது தொடர்பாக பஞ்சாயத்து கிளர்க் ரமேஷிடம் பலமுறை கூறியும் அவர் கண்டுகொள்ளாமல் செயல்படுகிறார். இதற்கு முழு காரணம் பஞ்சாயத்து கிளர்க் ரமேஷ் அவர்களே எது கூறினாலும் கண்டுகொள்ளாமல் செல்கிறார். இது சரி செய்து கொடுக்கப்படவில்லை என்றால் சம்பந்தப்பட்ட துறையில் மனு அளிக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பூசாரிபாளையத்துல இருக்கும் அமுதா என்று என் வீட்டுக்கு எதிர இது மாதிரி குப்பை கட்டுறாங்க. கேட்டாக்கா பொது இடம் நாங்க கொட்டுவோம் தான்றாங்க. இதுக்கு கிளார்க்குனா பதில் சொல்லணும், இல்ல வேற யாருன்னா எனக்கு இதுக்கு கேட்டு பதில் சொல்லணும். இதனால நாங்க பிரச்சனை பண்ணிக்கின்னு சண்டை போட்டு தவளக்குப்பம் அடுத்துள்ள தமிழக பகுதியான கடலூர் வட்டம் சிங்கிரிக்குடி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ சாந்தகுண ஐயனாரப்பன் ஆலயத்தில் சித்திரை திருவிழா காலை 9 மணிக்கு மேல் சிறப்பு அபிஷேகமாக பால், தயிர், சந்தனம், விபூதி, பன்னீர், இளநீர், அபிஷேகத்தூள், தேன், பழ வகைகள் மற்றும் வாசனை திரவியங்கள் மூலம் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சாந்தகுண ஸ்ரீ ஐயனாரப்பன் சுவாமிக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பெண்கள் சன்னதி வளாகத்தில் ஊரணி பொங்கல் வைத்து சுவாமிக்கு படையலிட்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். பாண்டிச்சேரி கிரிக்கெட் அசோசியேஷன் சங்கம் சார்பில் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது. இதில் சங்க செயலாளர் பாபு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது தி பாண்டிச்சேரி கிரிக்கெட் அசோசியேஷன் சங்கத்தின் புதிய தலைவராக லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் என்றும், மேலும் புதிய நிர்வாகிகள் சங்கத்தின் செயலாளராக பாபு, பொருளாளராக டாக்டர் துரைசாமி, துணைத் தலைவராக கலியமூர்த்தி, துணை செயலாளராக மைக்கேல், நிர்வாகிகளாக அரவிந்த் ஆகியோர் தற்பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும், இன்னும் சில நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ள நிலையில் புதுச்சேரியில் கிரிக்கெட்டை வளர்க்க 58 ஆண்டுகால பாரம்பரியமும் பெருமையும் கொண்ட இந்த சங்கத்தை மேலும் வலுப்படுத்திட பிசிசியுடன் இணைந்து புதுச்சேரியில் தரமான கிரிக்கெட் வளர்ச்சியை கொண்டுவர முயற்சி செய்து வருவதாகவும், இதன் மூலம் புதுச்சேரி மண்ணின் திறமையான இளைஞர்கள் விளையாட்டு துறையில் ஜொலிக்க தேவையான அனைத்து முன்னேற்பாடுகளும் தொடங்கப்பட்டுள்ளதாகவும், அது மட்டுமின்றி முதல் கட்டமாக புதுச்சேரியில் கிரிக்கெட்டை பிரபலப்படுத்தும் நோக்கில் புதுச்சேரி பிரீமியர் லீக் மற்றும் லீக் போட்டிகள் விரைவில் தொடங்கப்பட உள்ளது. இந்த போட்டிகளில் உள்ளூர் திறமையாளர்களுக்கு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி உலக அளவில் அவர்களது திறமையை கொண்டு சேர்க்கும் ஒரு முன்னெடுப்பாக பிரீமியர் லீக் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் உலகத்தரம் வாய்ந்த கிரிக்கெட் மைதானத்தை கொண்டு வருவதோடு புதுச்சேரியில் இருந்து ஆண்டிற்கு ஒரு கிரிக்கெட் வீரரை இந்திய அளவில் விளையாடுவதற்கு தேவையான அனைத்து முயற்சிகளையும் தி பாண்டிச்சேரி கிரிக்கெட் அசோசியேஷன் செய்து வருவதாகவும், அது மட்டுமின்றி இளைஞர்களின் திறமைகளை உலக அளவில் எடுத்து செல்லும் வகையில் தரமான பயிற்சி மையங்கள், போட்டி வாய்ப்புகள் உள்ளிட்ட
பல்வேறு முயற்சிகளை சங்கம் எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இங்க வருகை தந்திருக்கிற அத்தனை பத்திரிகையாளர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியோட இந்த பிரஸ் மீட்டை ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். இன்று காலை இதே வளாகத்தில் பாண்டிச்சேரி கிரிக்கெட் அசோசியேஷனுடைய பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. மிக சிறப்பாக நடைபெற்றது. அதில் ஒருமனதாக இன்று புதுச்சேரியின் இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரம், யூத் ஐகான், புதுச்சேரி இளைஞர்களுக்கு எதிர்காலத்தை பிரகாசமாக ஆக்க இளைஞர்கள் நடுவில் விஸ்வரூபம் எடுத்திருக்கிற திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் சட்டத்தின் பிரகாரம் உருவாக்கப்பட்ட ஒரு இது. ஹானரரி பிரசிடண்டா திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களும், வைஸ் பிரசிடண்டா திரு கலியமூர்த்தி அவர்களும், ஆனரரி செக்ரட்டரியா எஸ் பாபு அதாவது நானும், ஆனரரி ஜாயிண்ட் செக்ரட்டரியா திரு மைக்கேல் அவர்களும், ஆனரரி ட்ரெஷரரா டாக்டர் துரைசாமி அவர்களும், அபெக்ஸ் கவுன்சிலாக ஆர்பி அரவிந்த் அவர்களும், இது இல்லாம 3 பதவிகள். அதுல ஒண்ணு ராம்குமார், இன்னொன்னு லாயர் ரவி, அது மாதிரி இன்னொரு சொன்ன. புதுச்சேரி அரியாங்குப்பத்தில் குரு நானக் தேவ் குருத்வாரா சீக்கியர் கோவில் உள்ளது. இக்கோவிலில் பஞ்சாப் மாநில புத்தாண்டையொட்டி சுவாமிக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக கவர்னர் கைலாஷ்நாதன் வழிபாட்டில் கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் ஆணையர் விநாயகமூர்த்தி, சீக்கிய மதத்தை சேர்ந்தவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து பிற்பகல் பஞ்சாப் மாநில பாரம்பரிய முறைப்படி உணவு வழங்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே உள்ள பெருமுக்கல் கிராமத்தில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்பு வாய்ந்த 1000 ஆண்டுகள் பழமையான சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட முக்தியா ஜலஈஸ்வரர் ஆலயத்தில் அமைந்துள்ள செல்வ விநாயகருக்கு சித்திரை மாத பிறப்பின் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று உலக நன்மை வேண்டி சிறப்பு யாகம் நடைபெற்றது. முன்னதாக செல்வ விநாயகருக்கு பால், தேன், தயிர், வெண்ணெய், பன்னீர் மற்றும் திவ்ய வாசனை திரவியங்கள் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து யாகத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட கலசம் மற்றும் 108 சங்கில் உள்ள புனித நீரால் அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முக்தியா ஜலஈஸ்வரர் மற்றும் வீர ஆஞ்சநேயருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட சுவாமிகளுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆனந்த குடில் அறக்கட்டளையின் நிறுவனர் சக்கரவர்த்தி செய்திருந்தார். எங்க போனா அதை செய்ய கத்துக்கு. காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட கவிக்குயில் நகர் அருகில் உள்ள சுந்தரமூர்த்தி நகர், முத்துரங்கச்செட்டி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ புத்து கருமாரியம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவை முன்னிட்டு கடந்த சில நாட்களாக யாகசாலை பூஜைகள், கலச ஸ்தாபனம், ஹோமங்கள் உள்ளிட்ட பல்வேறு வைபவங்கள் நடைபெற்றன. கும்பாபிஷேக தினமான அதிகாலை முதலே வேத மந்திரங்கள் முழங்க யாகசாலையில் புனித நீர் பூஜிக்கப்பட்டு பின்னர் கோபுர கலசங்களுக்கு அந்த புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். தொடர்ந்து சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. உள்ளூர் மக்கள், ஆலய நிர்வாகிகள் மற்றும்
பொதுமக்கள் இணைந்து விழாவை சிறப்பாக நடத்தினர். விழாவை முன்னிட்டு அந்த பகுதி முழுவதும் விழா கோலம் பூண்டு காணப்பட்டது. ரெண்டு சைடு ஓரமா நிக்குமாறு மேலே கலசத்தை பார்க்க புதுச்சேரியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பாஜக மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம், ஏப்ரல் 16 மற்றும் 17 ஆகிய தேதிகளில் பாராளுமன்றத்தில் நடந்த விவாதங்கள் நாட்டின் ஜனநாயக எதிர்காலத்திற்கும் பெண்களின் பங்கேற்பிற்கும் மிக முக்கியமானவை. ஆனால் இந்த 2 நாட்களில் ஒரு மசோதா மட்டுமல்ல, காங்கிரஸ், சமாஜ்வாதி கட்சி, திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் திமுக ஆகியவை நாட்டின் பாதி மக்களிடையே தங்களின் மதிப்பை இழந்துவிட்டன. இந்த கட்சிகள் அரசியலமைப்பு திருத்த மசோதாக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததுடன் மட்டுமல்லாமல் நாட்டின் கோடிக்கணக்கான பெண்களை அவமதித்துள்ளன. பெண்களுக்கு சம உரிமை வழங்கும் கேள்வி எழும்போது இந்த கட்சிகள் அரசியல் காரணங்களை முன்வைத்து அதை தாமதப்படுத்துகின்றன. பல ஆண்டுகளாக பெண்களை பாராளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களில் இருந்து விலக்கி வைக்கும் முயற்சிகள் இப்போது வெளிப்பட்டுள்ளன. கட்சிகள் ஜனநாயகத்தை பாதுகாப்பது போல நடிக்கின்றன. ஆனால் உண்மையில் பெண்களின் உரிமைகளை மறுத்து ஜனநாயகத்தின் அடிப்படை உணர்வையே பாதிக்கின்றன. பிரதமர் இந்த நிலைப்பாட்டை எதிர்த்து இது அரசியல் செய்வதற்கான நேரம் அல்ல. நாட்டின் நலனுக்காக முடிவு வழங்குவது அவர்களின் இயல்பான உரிமை என்றும் இதை எடுக்க வேண்டிய தருணம் என்றும் பெண்களுக்கு பங்கு பல ஆண்டுகளாக எதிர்க்கட்சிகள் தடுத்து வந்தன என்றும் கூறினார். அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்தால் இது அரசியல் விஷயமாக இல்லாமல் நாட்டிற்கு நன்மை தரும் என்றும் அவர் வலியுறுத்தினார். முன்னதாக நாரி சக்தி வந்தனா சட்டத்திற்கு ஆதரவு அளித்திருந்த எதிர்க்கட்சிகள் தற்போது அதை செயல்படுத்த வேண்டிய நேரத்தில் தங்களின் உண்மையான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளன. பெண்கள் இப்போது அமைதியாக இருப்பவர்கள் அல்ல, அவர்கள் தேர்தல் முடிவுகளை தீர்மானிக்கும் சக்தி கொண்டவர்கள். நாட்டின் கிராமங்களில் ஆயிரக்கணக்கான பெண்கள் பஞ்சாயத்து மட்டத்தில் தலைமை வகித்து வருகின்றனர். அவர்கள் பாராளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களிலும் பங்கு பெற தயாராக உள்ளனர். இந்த வாய்ப்பை தாமதப்படுத்துவது சமூக மற்றும் ஜனநாயக முன்னேற்றத்தை தடுக்கிறது. உள்துறை அமைச்சர் ஒரு நபர் ஒரு வாக்கு ஒரு மதிப்பு என்ற அரசியலமைப்பு கோட்பாட்டை நடைமுறைப்படுத்துவதே இந்த மசோதாக்களின் நோக்கம் என்று கூறினார். இதனால் பிரதிநிதித்துவத்தில் சமநிலை இல்லாத நிலை உருவாகியுள்ளது. எதிர்க்கட்சிகள் செயல்முறையை எதிர்க்கவில்லை, அவர்கள் பெண்கள் இடஒதுக்கீட்டை எதிர்க்கின்றனர் என்பதே உண்மை. வரலாற்றில் பெண்களின் உரிமைகளுக்கு எதிராக இருந்த கட்சிகள் இப்போது சமத்துவத்தை ஏற்க முடியவில்லை. இதன் நோக்கம் இடங்களை அதிகரிப்பது மட்டுமல்ல, மக்கள் தொகைக்கு ஏற்ப சமநிலை பிரதிநிதித்துவத்தை உருவாக்குவது. தென் இந்தியாவிற்கு பாதிப்பு ஏற்படும் என்ற கருத்து முற்றிலும் தவறானது. அனைத்து மாநிலங்களின் பிரதிநிதித்துவமும் பாதுகாக்கப்படும். மத அடிப்படையிலான ஒதுக்கீடு கோரிக்கை அரசியலமைப்புக்கு எதிரானது. பெண்களுக்கு உரிமை வழங்குவதை தடுக்க திட்டமிட்ட முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இது ஒரு மசோதாவிற்கு எதிர்ப்பு அல்ல, அரசியல் நோக்கத்துடன் மேற்கொள்ளப்படும் செயல். பெண்கள் இடஒதுக்கீடு அமல்படுத்தப்படுவது தொகுதி மறுவரையறையுடன் தொடர்புடையது. அதை தாமதப்படுத்துவது பெண்களின் உரிமைகளை மறுப்பதாகும். பாஜக பெண்கள் அதிகாரமளிப்பில் முழுமையாக உறுதியாக உள்ளது.
நாட்டின் ஜனநாயகத்தை வலுப்படுத்தவும் பெண்களுக்கு உரிய இடத்தை வழங்கவும் தொடர்ந்து போராடும். எதிர்காலத்தில் பெண்கள் தங்கள் வாக்கு சக்தியின் மூலம் இத்தகைய கட்சிகளுக்கு பதிலளிப்பார்கள் என்று அவர் கூறினார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த முன்னாள் மத்திய இணையமைச்சர் முரளிதரன், பெண்களுக்கான வாய்ப்பை தாமதப்படுத்துவது சமூக முன்னேற்றத்தை தடுக்கும் செயல் என்றார். represents 38 lakh people. Bangalore, there is a constituency, I think Bangalore North or something, which has 29 lakh voters, not people, 29 lakh voters. The Hyderabad, there is a constituency, Malkajgiri, 38 lakh voters are there. So there should be a sort of a representation should be uniform. That is why the delimitation was being attempted. But that also protecting the total number of seats in each state. Say for example, Tamil Nadu will have 59 plus 20 more. எதிர்கட்சிகள் என்ன செய்யறாங்கன்னா, ஏதாவது ஒரு தவறான ஒரு சுற்றறிக்கை 24 சீட்டா தான் எம்பி ஆக்க போறாங்க, அதனால தமிழகத்துக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் பறிபோகும் தான் மக்கள் மத்தியில தவறான பிரச்சாரத்தை சொல்லியிருந்தாங்க. ஆனா உள்துறை அமைச்சர் கிளியரா பார்லிமெண்ட்ல சொன்னாரு, 39 நாங்க 59 தான் ஆக்கி கொடுக்க போறோம், 7.3 இருந்து 7.8 அளவுக்கு தான் கொண்டு வர போறோம், அதனால அது 100% அப்படி கிடையாது என்பதையும் தெரிவிச்சிருந்தாங்க. ஆக அவர்கள் என்ன கேட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறது ஒரு காரணமோ அதை கிளியர் கட்டா மக்கள் கிட்ட கொண்டு செல்லக்கூடாது. ஏதோ தமிழகத்தினுடைய எலெக்ஷன் நேரத்துல எலெக்ஷன்ல தமிழகத்துக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை சென்ட்ரல் ஏதோ பறிப்பது போல ஒரு கற்பனையான ஜனங்கிட்ட கொண்டு போய் சொன்னாங்க. மக்கள் தெளிவர அதுக்கு பாரத உள்துறை அமைச்சர் அவர்கள் கிளியர் கட்டா சொன்னாங்க, நீங்க எந்த பயமும் பயப்படுத்தாவில்ல, 39 எம்பியா இருக்கிறது நாங்க 59 தான் ஆக்கி கொடுக்க போறோம், புதுவைக்கு 1ன்றதை 2 ஆக்கி கொடுக்க போறோம் என்பதுதான் எங்களுடைய தேசிய கொள்கை. காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட கவிக்குயில் நகர் பகுதியில் உள்ள புத்துமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற நிகழ்வில் அதிமுக மாநில கழக துணை செயலாளரும் முன்னாள் கவுன்சிலருமான கணேசனுக்கு அபூர்வமான மற்றும் கோலாகலமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. நிகழ்வில் அதிமுக மாநில செயலாளர் கணேசன் கலந்து கொண்டு கிரேன் மூலம் பிரம்மாண்டமான மாலை அணிவித்து கணேசனை கௌரவித்தார். இதனைத் தொடர்ந்து அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் தெரு முழுவதும் மலர் தூவி உற்சாகமாக வரவேற்றனர். பகுதி முழுவதும் திருவிழா போன்ற சூழல் நிலவியது. பின்னர் ஆலயத்தில் கணேசனுக்கு பூரண கும்ப மரியாதை வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. மேலும் நிகழ்வில் கலந்து கொண்ட பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்விற்கான ஏற்பாடுகளை அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர் பிரசாந்த் தலைமையில் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். பொதுமக்கள், கட்சி நிர்வாகிகள் மற்றும் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்தனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை உழந்தை ஏரிக்கரை அருகே ஜெயமூர்த்தி ராஜா நகர் பாரதி வீதி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ நாகேஸ்வரி என்கிற அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதன்படி ஞாயிற்றுக்கிழமை காலை அம்மனுக்கு விக்னேஸ்வர பூஜை, எஜமான சங்கல்பம், கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம், நவகிரக ஹோமம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வாஸ்து சாந்தி, பிரவேச பலி மற்றும் முதல் கால யாகசாலை பூஜை நடைபெற்றது. முக்கிய நிகழ்வான மகா கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது. அதன்படி காலை விக்னேஸ்வர பூஜை மற்றும் கோ பூஜையுடன் துவங்கியது. தொடர்ந்து 2ஆம் கால யாகசாலை பூஜை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மூல மந்திர ஹோமம், பூர்ணாகுதி நடைபெற்று மங்கள இசை முழங்க யாகசாலையிலிருந்து கலசம் ஊர் புறப்பட்டு ஊர்வலமாக வந்து ஆலய விமானத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது.
தொடர்ந்து மூலவர் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கும் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.